நாம வணங்குற குலசாமி எப்போது ஆயுதம் எடுக்கும்? அதோட ஆயுதத்தை எப்போ தூக்கும்? ஆயுதம் இல்லாத குலசாமி உண்டா? இருக்குல்ல. என்னென்ன ஆயுதம் இருக்கு? எல்லா சாமிக்கும் ஆயுதம் வச்சு வணங்குறான். நாம வணங்குற குலசாமிக்கு சாமியே இல்லாட்டினாலும், திருவுருவ சிலை இல்லாட்டினாலும் ஆயுதத்தை வச்சு வணங்குவோம். சூலம் இருக்கும், அருவா இருக்கும், ஆனை பந்தம் இருக்கும், வேல் கம்பு இருக்கும், 5 மணி கம்பு இருக்கும், சலங்க கம்பு இருக்கும், சாட்டை இருக்கும். இது மாதிரி எண்ணற்ற ஆயுதம். கிழுக்கு இருக்கும். அதே மாதிரி மந்திர ஓலை இருக்கும். அதே மாதிரி வேல் அம்பு வில் அம்பு இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த சாமிக்கு சங்கிலியை கையில் வச்சுருக்கும், சங்கிலியை மேலே சாத்தியிருக்கும். இது மாதிரி எண்ணற்ற ஆயுதங்கள். ஆயுதம் இல்லாத சாமியே இருக்காது. சரி, அப்படி இருக்கிற சாமி அதனுடைய ஆயுதங்களை எப்போ எடுக்கும், எப்போ தூக்கும்? ரெண்டே விஷயந்தாங்க. ஒன்று, அந்த சாமி மகிழ்ச்சியாக இருக்கும்போது. இல்லை அப்படின்னா அந்த சாமி ஆக்ரோஷத்தில் கோபமாக இருக்கும்போது. சரி, முதல்ல மகிழ்ச்சியை பேசுவோமே. சாமி நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நிறக்க கொடுத்துட்டாங்கங்கிற பட்சத்தில் அந்த சாமி ஆடி அந்த சாமி அருளாசி கொடுக்கணும், தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும்னு அதனுடைய ஆயுதத்தை தூக்கி ஏந்தி ஆடி வரும். மகிழ்ச்சி ஆடி வரும். அதான் அந்த சாமியோட சூலம் கிழுக்கு. சரி, மகிழ்ச்சியாக இருக்கிறத விட்டுருவோம். ஆக்ரோஷம் தானே ரொம்ப கோபமானது. சாமி வந்த உடனே ஏன் போய் முதல்ல போன உடனே அதனுடைய ஆயுதத்தை தூக்குது? அது காரணம் என்ன? அதாவதுங்க, என்னுடைய தெய்வம் ஆயுதத்தை எப்போ தூக்கும் அப்படின்னா, அது யாருக்கு எதிராக தூக்கும் அப்படின்னா, அநீதிகளுக்கு எதிராக, அதர்மங்களுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக, நல்ல மக்களை காத்து நிற்கணுங்கிறதுக்கு எதிராக. பில்லி சூனியம் காத்து கருப்பு ஏவல் இது போன்று தீய வினைகளுக்கு எதிர் வினைகளுக்கும் எதிர்கட்டுகளுக்கும் எதிர் முடிச்சுகளுக்கும் எதிர் தீய மந்திரங்களுக்கும் எதிராக அந்த சாமி அதனுடைய ஆயுதத்தை தூக்கும். சரி, பதிவு கூறுவோமே. அப்படி இருக்கிற சாமி அந்த ஆயுதத்தை எப்போ தூக்கும், எதுக்கு தூக்கும்? ஆயுதத்தை தூக்குறதுனால அந்த இடத்துல என்ன நடக்க போகுது? ஒரு சாமியை அழைச்சி வர்றோம், சாமியை ஆடி வர்றாங்க, சாமியோட ஆபரண பெட்டியை, சாமியோட கரகத்தை எடுத்து வர்றாங்க. அந்த இடத்துல அந்த சாமி அதனுடைய ஆயுதத்தை தூக்க காரணம் என்ன? ஏன் அந்த சாமி ஆயுதத்தை ஏந்தி ஆடி வரணும் அப்படின்னா, காவல் தெய்வமாக இருக்கிறதாக, பாதுகாவலனாக அந்த சாமி இருக்கிற 8 திசைகள்லையும் காத்து கருப்ப அதை அடித்து ஒடுக்கி அந்த தெய்வத்தோட ஆபரணங்களையும் அந்த தெய்வத்தோட அந்த பாத்தியப்பட்ட குல மக்களையும் அந்த கரகத்தையும் அந்த எல்லையில் கொண்டு வர்றதுக்கு அந்த சாமிக்கு தேவையானது அந்த ஆயுதம். சரி, பாதுகாக்க, எல்லையை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க, கரகத்தை பாதுகாக்க, ஆபரண பெட்டிகளை பாதுகாக்க எடுக்குதுங்க. இதுக்கும் கோபத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் சம்பந்தம் இல்லையே. வேற எப்போ ஆயுதத்தை எடுக்கும் அப்படின்னா, எப்போது அந்த எல்லையில் அந்த நன்மக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும், அந்த நன்மக்களோட விவசாய நிலங்களுக்கும் அந்த நன்மக்களோட அனைத்து பொருளாதாரங்கள் பாதிக்கப்படுதோ அப்போது அந்த சாமி அந்த ஆயுதத்தை தூக்கி அதை சரி பண்ணும். இப்போ அந்த சாமியை அருவா வச்சிருக்கு, அருவாவை நம்ம சாரி அந்த அருவாவை வேண்டுதலாக அந்த சாமிக்கு சாத்துறோம், பெரிய வேல் கம்பை சாத்துறோம். எதுக்கு அப்படின்னா, அந்த சாமி ஏன் அந்த அருவாவை தூக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கவா? இல்லை, அந்த ஆயுதம் அந்த வானத்தை நோக்கி, அந்த ஆயுதம் அந்த எடுத்தாலே அந்த சாமி அந்த வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறதா தான் அர்த்தம். ஒரு சாமி ஆயுதம் ஏந்தி ஆடி வருதுங்கிற பட்சத்தில் சாதாரண மனுஷனால அந்த ஆயுதத்தை தூக்கிட முடியாது. பொய்யாக போலியாக அந்த ஆயுதத்தை தூக்கி ஆடினாலும் அந்த பாதிப்பு அந்த மக்களுக்கு ஏற்புடையதாக அமைஞ்சிடும். எப்போது என் சாமி முழுமையா எனக்குள்ள நிற்குதோ அப்போதுதான் அந்த ஆயுதத்தை என்னுடைய தேகத்தில் நான் தூக்க முடியும். அந்த சக்தியை அந்த சாமி எனக்குள்ள கொடுக்கும். சாதாரண மனுஷனால போய் ஆயுதத்தை தூக்கி ஏந்தி ஆடிட முடியாது. சரி, எப்போது தூக்கம்? 10 விஷயங்களை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதல் விஷயம், மக்களை பாதுகாக்க, மக்களோட நிலங்களை பாதுகாக்க, அதே சமயம் அந்த எல்லையை பாதுகாக்க, தீய வினைகளை அடித்து விரட்டி ஓட்ட. சரி, இது ஒன்று. இரண்டாவது, அநீதி செய்த அக்கிரமக்காரர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட.
அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறை திருப்பி செய்யாமல் இருக்க அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த. சரி, மூணாவது, அந்த விளை நிலங்களை, அந்த எல்லையில இருக்க, அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட அந்த விளை நிலங்களை சீர்படுத்த. சரி, நாலாவது, அந்த சாமி மகிழ்ச்சியோட அந்த ஆயுதத்தை ஏந்தி ஆடி வர. சரி, அஞ்சாவது, அந்த எல்லையில காவலா, சுடுகாட்டிலையும் இடுகாட்டிலையும் தீய வினைகள்லையும் எது வந்தாலும் எல்லைக்கு உள்ள ஏற விடாம வாசல்ல நின்று அந்த ஆயுதத்தை வச்சு விரட்டி அந்த எல்லையை பாதுகாக்க. சரி, ஆறாவது, இந்த ஆயுதத்துல நான் இருக்கணப்பா, நிறக்க இருக்கணப்பா, கவலைப்படாத, உனக்கு முன்னுக்கு இருக்கேன், உனக்கு பின்னுக்கு இருக்கேன், உன் நிழலா இருக்கேன், உன்னை சுத்தி இருக்கேன், உன் வீட்டுல இருக்கேன், கலங்காதரா அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க. சரி, ஏழாவது, அந்த ஆயுதம் வறட்சியில, அதே சமயம் கஷ்டத்துல, கண்ணீரில, வேதனையில நிக்கிற மக்களுக்கு வறட்சியை நீக்கி பொருளாதாரத்தையும் மன நிம்மதியும் அந்த மக்களுக்கு கொடுக்க. சரி, எட்டாவது, அந்த ஆயுதம் எப்படின்னா எல்லையில எதுவுமே இல்லை, அந்த ஆயுதம் நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல சாமி உள்ள இருக்கப்பா, சாமி பேசுதப்பா, சாமி அருவமா அந்த ஆயுதத்துல பரிபூரணமா நிக்குதப்பா, அந்த ஆயுதத்தை தொட்டு வணங்கு, நம்மளை சுத்தி இருக்க எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகும். அந்த ஆயுதத்துல ஒரு மாலையை சூடி அந்த ஆயுதம் முன்னாடி சாஸ்தாங்கமா நீ விழுந்து வணங்கு, எல்லா பிரச்சனையும் அந்த ஆயுதம் சரி பண்ணி கொடுக்குங்கிற நம்பிக்கையும் சக்தியும் ஊட்ட. சரி, ஒன்பதாவது, சாமி எப்போது ஆயுதத்தை தூக்கும் அப்படின்னா, ஒரு கட்டு இருக்கு, ஒரு முடிச்சு இருக்கு, ஒரு மரிப்பு இருக்கு, ஒரு செய் வினை இருக்கு, அத கட்ட அவிழ்க்க, முடிச்ச அவிழ்க்க, எதிர்வினைகளை களைஞ்சு அதை சரி செஞ்சு கொடுக்க அந்த சாமி ஆயுதத்தை எடுக்கும். சரி, பத்தாவது, அந்த சாமி எதுக்கு ஆயுதம் எடுக்கு அப்படின்னா, என் பிள்ளைய அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணு சேராத பிள்ளைய ஒண்ணு சேர்ந்து வந்திருக்குங்க, என் பிள்ளைகளுக்கு இனியும் எந்த ஒரு இடையூறும் நடக்க கூடாது, என் பிள்ளைய என்னைய காக்க வர்ற பிள்ளைகளுக்கு நான் நாளும் கூட நிக்கணும், என் பிள்ளைகளுக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் என் பிள்ளைகளோட வாழ்க்கைய நான் ரொம்ப அழகா சீரமைச்சு நான் கொண்டு போனோம் அப்படின்னு அந்த சாமியோட ஆயுதம் அந்த இடத்துல நம்ம முன்னுக்க நமக்கு பாதுகாப்பா நமக்கு நிற்கும். சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்தை நாம வணங்குற தெய்வத்துக்கு சாத்திர ஆயுதம் சாதாரணமான விஷயம் அல்ல. எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஆயுதம் சேதம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த தெய்வம் அந்த இடத்துல கோபக்குறியா நிக்கிறதுக்கு அர்த்தமா ஆதாரமா அந்த இடத்துல விளங்கும். அந்த ஆயுதத்தை சரி பண்ணி கொடுக்கல அப்படின்னா அந்த சாமியை அந்த எல்லையில பரிபூரணமா பேச வைக்கிறதுக்கு காலதாமதம் எடுக்கும். சரி, அந்த ஆயுதத்தை சாமி பரிபூரணமா ஏத்துக்குச்சுங்கிறதுக்கு சாட்சியா இயற்கை சொல்லும், அந்த இடத்துல இருக்கிற உயிரினங்கள் சொல்லும், சாமி இருக்கு, இந்த ஆயுதத்துல பேசுது, நம்மளை காக்குதுங்கிறதுக்கு சாட்சியா இயற்கையும் உயிரினங்களும் நமக்கு பதிலளிக்கும். சரிங்க, ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல நூறு காரணங்கள் இருக்கு. ஆயுதம் இல்லாத சாமி ஏன் இல்லை அப்படின்னா, தன்னுடைய வாகனத்தை, தன்னுடைய வாகன குதிரையா, யானையா, அன்ன பறவையா, அல்லது நாயா, அல்லது சிங்கமா, அல்லது புலியா, அந்த அந்த வாகனங்களுக்கு பராமரிக்கவும் அந்த சாமி அதனுடைய ஆயுதத்தை எடுக்கும். சரி, ஆயுதங்கள் அப்படிங்கிறது கனவுல சாமி வரலாட்டாலும் அந்த ஆயுதம் மட்டும் தெரியும். கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசும்போம்ல, அது மாதிரி அந்த ஆயுதத்தோட வலிமை அப்படி இருக்கும். அந்த ஆயுதம் அதனுடைய முகம், அதனுடைய தோற்றம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையாகவும், நம்மளை பாதுகாக்கிற பாதுகாவலனாகவும், நம்மளை சுத்தி எதிர் வினைகள்ல இருந்து காத்து கொடுக்கிற வேலியாகவும், பிணிகளுக்கும் நோய்களுக்கும் தீய வினைகளுக்கும் அருமருந்தாகவும் அந்த ஆயுதம், நம்ம குலசாமி கையில இருக்க ஆயுதம் நமக்கு பயனளிக்கும். சரி, அந்த ஆயுதம் எல்லையில நாளும் நிக்க காரணம் என்ன அப்படின்னா, ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த எல்லையில
என் பிள்ளைய, என் உடன் தெய்வங்கள் குடிகொண்டு நிக்கிற அந்த தெய்வங்களை காலத்துக்கும் கட்டி காக்க அந்த ஆயுதம் முன்னாடி முன் உதாரணமா நின்று எல்லா மக்களையும் காத்து வரும். இது மாதிரி பல நூறு காரணங்கள் இருக்கு. ஆயுதம் எடுக்காத சாமி முழுமையான சக்தி உடையதா அப்படின்னா, எந்த சாமியாடி பரிபூரணமா அவருடைய ஆயுதத்தை 100க்கு 100% உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து அந்த சாமியாடி அந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ, அப்போது அந்த சாமியாடி அவர் மேல வந்த சாமி முழுமையா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் தொட்டு நிக்குதுங்கிறது உள்ளத்தான். ஆயுதம் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த ஆயுதத்திற்கு வேலை வந்தால் அதனுடைய விளைவு கடும் மோசமாக இருக்கும். அந்த நிலை யாருக்கு உருவாக கூடாது. எதுக்கு ஒரு ஆயுதம், ஒரு பெரிய அருவா இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு எலுமிச்சங்கனியை குத்தி வைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல எப்படி ஆசாரம் குலையாம உன்னுடைய சீற்றத்தை தணிச்சு வர்ற மக்களுக்கு நல்லதையே கொடுக்கணும், கோவக்குரிய கோவ முகத்தை காட்டிடக்கூடாது அப்படின்னு கோவத்தை தணிக்க தான் அந்த இடத்துல எலுமிச்சங்கனியை குத்துறாங்க. ஒரு ஆயுதம் அந்த எல்லைக்கு பாதுகாப்பா இருக்கிற பாதுகாப்பு கவசம் சாமி ஆடிகளுக்கு மட்டுமல்ல, குலதெய்வ எல்லைக்கும் குலதெய்வ மக்களுக்கும் அப்படின்னு எண்ணற்ற சக்தி வாய்ந்த விஷயங்கள் அடங்கியதான் நம்ம சாமி கையில பிடிக்கிற ஆயுதம். அந்த சாமியோட ஆயுதத்தை சாமியாடி தூக்கும் போது அந்த சாமியே அந்த எல்லையில பரிபூரணமா அதனுடைய செயலை அந்த இடத்துல செயல்படுத்துதுங்கிறதா முழுமையான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை ஆயுதத்தோட பயன்களும், அந்த ஆயுதம் சாமி எப்போது எடுக்கும், எதற்கு எடுக்கும், யாருக்காக எடுக்கும் அப்படிங்கிறத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.